ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மதியம் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்களேன். என்னன்னு தெரியுதா இது உங்களுக்கு? நல்லா க்ரீனிஷாக இருக்குல்ல? க்ரீனாக ஒன்றும் இல்லைங்க. க்ரீன் கீரை. கீரை எல்லாமே க்ரீனில் தான் இருக்கும், க்ரீன் கலரில். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, ஓகேங்களா? சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அது கீரை சாதமாக பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நல்லா பார்க்க தளன்னு பாயாசம் மாதிரியே இருக்குல்ல. நல்லா இந்த மாதிரி லிக்விடு பதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு அப்பளம், ஏதாவது ஊறுகாய், தொக்கு, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இது கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கீரையை வந்துட்டு நம்ம எப்பயும் போல் கடைஞ்சிட்டு சாதத்தை வந்து உள்ளே போட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்குறோம், ஓகேங்களா? அதுதான் கீரை சாதம். நிறையா பேர் செய்ய தெரியும், இருந்தாலும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். கீரை சாதம், ஓகேங்களா? சுட சுட கீரை சாதம். அதுக்கு வந்துட்டு வெண்டைக்காய் வறுவல், ஓகேங்களா? நல்லா காரசாரமாக வெண்டைக்காய் வறுவல். அதோட பாருங்கள், இது வந்துட்டு மெழுகு பீக்குங்க. ரெண்டு பீக்குங்க, மெழுகு பீக்குங்க போட்டு வதக்கினீங்க. இவ்வளோதே வந்துச்சு, அதனால் கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு, ஓகேங்களா? இதுதான் கீரைக்கு வந்துட்டு சைடிஷ். நம்ம வீட்டில் காய்கறி வந்து நல்லா நிறையா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பிள்ளைங்களாம் காய்கறியே சாப்பிட மாட்டேங்காங்க. எதில் பண்ணி கொடுத்தாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சிருதுங்க. இந்த சாப்பாடில் விடுங்க, சப்பாத்திலையோ வேறு ஏதாவது தெரியாமல் அரைச்சி போட்டு எப்படியாவது எதாவது பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் இதில் இதை போட்டிருக்கீங்க, அதில் அதை போட்டிருக்கீங்க அப்படின்றானுங்க. ஆனால் வெளியில் போய் எங்கேயாவது சாப்பிடுங்க, அதவே தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு அடிச்சிருவானுங்க. அப்போ என்ன சொல்கிறது, அந்த பெல்ட்டி அடிப்பானுங்க எங்கள் பசங்க. அதனால் அவங்களாம் ஏமாற்றவே முடியாது. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் என் பிள்ளைங்க மட்டும்தான் அப்படியா, உங்கள் வீட்லேயே அப்படியான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீரை சாதம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாங்க. கீரை சாதம் நம்ம வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை நிறையா இருக்கிறதுனால இப்போ தான் உடம்பு சரியாயிட்டு வரதில்ல. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை வந்துட்டு நம்ம அறுத்து காலி பண்ணணும். இல்லைன்னா எங்கள் வீட்டில் தண்ணி விடுறதே வேஸ்ட்டு. இப்போ மழை வேறு பேஞ்சு கீரை நல்லா வளர்ந்து போய் கிடக்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னாரு. அதனால் இன்றைக்கி கீரை சாதம் போட்டு பீக்கங்காயை வந்துட்டு நல்லா கூட்டு மாதிரி வச்சாச்சு. வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. பால் இருந்துச்சுப்பா, பாலையும் காய்ச்சி வச்சாச்சு. நான் காலையில் வந்துட்டு சாப்பாடு வீடியோ போடல, அதனால் மதியம் போட்டுக்கலான்ட்டு. இதுதான் நம்ம வீட்டில் டுடே லஞ்ச், ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாப்பிட வாங்க.